சீசனில் பிக் பாஸ் வீட்டில் எப்போ எது நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு கவுண்டர் போடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான். ஆனால் அவரோட ஃபேமிலி வரும்பொழுது அவரும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. அவருக்கு கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸில் 2 கலர் பால்ஸு அதை அப்படியே மாற்றி வைக்கணும். அதை தான் பண்ணதுக்கப்புறமா அவர் வீட்டுக்குள்ளே போன உடனே ஒய்ஃபை கட்டிப்பிடிச்சிட்டு அழுதாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை கொஞ்சம் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்ன அந்த குட்டி பையன் நடக்க ஆரம்பிக்காமல் இருந்தால் போல இருக்குது. இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நடக்க ஆரம்பிக்கிற போல இருக்குது. அதை அவர் பார்த்தது பார்த்திங்கன்னா உண்மையாமே, ஏன்னா தன்னோட குழந்தைகள் நடக்கிறது தவழுறது இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு 70-80 நாள் குழந்தையை பார்க்காம குழந்தை இந்த ஒரு முதல் செயலை செய்யுது அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். அதை கானா வினோத் அனுபவிச்சது பார்க்கறதுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கானா வினோத்தோட ஒய்ஃப் அவருக்கு சூப்பர் அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. எல்லா இடத்துலையும் கோவப்படாத, எல்லாம் சொல்கிறதையும் முதல்ல கேளு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தா எனக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் இருக்குது, வீட்டுக்கோ அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. கானா வினோத்துக்கு வீட்டுக்கு போனால் நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ஒய்ஃப் போனதுக்கப்புறமா ஜாலியாக அரோரா மேலே தோளில் கை போட்டோன்னு பிக் பாஸே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், என்ன வினோத் பொண்டாட்டி போயிட்டான்னு சொல்லிட்டு பண்ணுறீங்களா அப்படின்னு உடனே அந்த இடத்துல பயம் வந்துச்சு. இதையும் கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே இந்த பிக் பாஸ் சீசனில் இந்த ஃபேமிலி டாஸ்க் அப்படின்றது எல்லா சீசன்லேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் ஒரு சில ஃபேமிலிஸ்லாம் பார்த்திங்கன்னா மனசில் இருந்து நீங்காத மாதிரியே இருக்கும். அது மாதிரி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 ஃபேமிலி வந்திருக்காங்க. இந்த 4 ஃபேமிலியில் உங்களுக்கு எந்த ஃபேமிலி பிடிச்சிருந்தது, அவங்க வந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப எது நல்லா இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா 4 ஃபேமிலியுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சாண்ட்ராவோட குழந்தைங்க செம்ம க்யூட்டு. அதே மாதிரி சபரியோட அம்மா பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அவங்க வந்தது ரொம்ப எல்லாருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கனியோட குழந்தைங்களும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. கானா வினோத் குழந்தைகள் வர்றது அப்படின்னாலே வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் 4 வீட்டில் வந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த வீட்டு ஃபேமிலி பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.